வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான ஒரு முட்டை தொக்கு தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்துட்டேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டேன். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்தால் தான் இந்த தொக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதுவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதுலேயே முட்டை தொக்கில் நிறைய டைப் இருக்குங்க. நிறைய மாதிரி அதாவது டிஃப்ரெண்ட்டாக நிறைய செய்யலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்கிறது. ஈஸியாக டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு செய்யலாம் அப்படின்னா இதை செய்யலாம். முட்டையை வேக வச்சுட்டு அது பாதி வெந்ததுமே இந்த பக்கம் நம்ம வானலில் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயோடய கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி விட்டு இதை இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதையும் நல்லா இப்போ கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோன்னா கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு, கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி கிரேவி மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து மேலே வந்து நான் கத்தியால் சும்மா 2 கோடு போட்டு வச்சுருக்கேன். அப்படியே அதை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். 4 முட்டை வேக வச்சுருந்தேன். முட்டையும் சேர்த்தாச்சு. நல்லா அது அந்த கிரேவியோட கலக்கிற மாதிரி ஒன்றா நல்லா கலந்து விட்டுருவோம். இதை நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் அந்த காரம் உப்பெல்லாம் அந்த முட்டையோட கலந்து வரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொத்தமல்லி இலையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அது வாசனைக்காக கடைசியாக மேலே கொஞ்சம் தூவிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சு எடுத்தோன்னா சூப்பரான முட்டை தொக்கு ரெடிங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது தான் இது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சாதத்தோடையும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நன்றி, வணக்கம்.